இதுல நம்ம ஆசைப்பட்டுக்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டான், பிரியாணி பொட்டலம் கொடுத்தான், 6 பாட்டில் கொடுத்துட்டான், நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசு இல்ல புல்லரசா இருப்போம். நம்ம மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், 500 ரூபாய்க்கும் சரக்கு பாட்டிலுக்கும் ஓட்டு போட்டால் இனி இந்தியா வல்லரசாக வரப்போவதில்லை, புல்லரசாகத்தான் வரும். அதனால் தயவு செய்து சிந்தித்து நாட்டின் வளர்ச்சிக்காக ஓட்டு போடுங்கள் என தெரிவித்துள்ளார். நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய, நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய, நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க? போதைப் பொருளுக்கு இங்கதான் பெரிய இடம்ன்ற அந்த திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்துல அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? ஆனா நான் நம்ம நாட்டு ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம நாடு இன்னும் 25 வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு டெவலப்டு வல்லரசா மாறணும்ன்ற இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாரும் சரி, பெண் ஆண் எல்லாரும், இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் யாராலும் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக்கும். எந்த ஆட்சியால தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வந்திருக்கோ, உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருட்களா? நம்ம டாஸ்மாக பத்தியே இன்னும் பேசி முடிக்கல, அவங்க இன்னொரு சரக்கு இறக்கிட்டாங்க. இப்படியே உட்காந்து நம்ம பேசிட்டு தான் இருப்போமா? அதுக்கிட்டே இருங்க. ஐயோ கரப்ஷன் பாருங்க, 2000 கோடி. எனக்குன்னா 1,76,000 கோடினா அவ்வளோ அமௌண்டா அப்படின்னு தோணும். அந்த அமௌண்ட்டுக்கு கரப்ஷன் பண்ணா கூட நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் பார்லிமெண்ட்ல. என்னது இது, இப்படி நடந்துச்சா அப்படின்னு எதிர்கட்சியில இருந்துகிட்டு மீடியா அந்த நம்பரை போடுறாங்களே தவிர அது எப்படி நடந்துச்சு, அது என்ன அளவுக்கு கரப்ஷன், அது நாட் ஓன்லி தட், ஒவ்வொரு கரப்ஷன் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கூட சர்ச்சைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு உயிர் போச்சு எதிர்கட்சி. இன்னைக்கு நான் கேட்கிறேன், கரப்ஷன் இல்ல ஒத்துக்கங்க, சரி கரப்ஷனை விட்டுருங்க, கரப்ஷன் இல்ல, நாங்களும் கரப்ஷன் இல்லாம கொடுப்போம், அதை நீங்க எடுத்துக்கலாம் கிராண்டடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்க கொடுப்போம் மக்களுக்கு? 25 வருஷத்துல நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கோம்? நீங்க சொல்றீங்களா 2047 டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றீங்களா? நாங்க 2047 என்னங்க, 2030 நாங்க டெவலப் கண்ட்ரியா பண்ண முடியும் எங்களால? எங்களுக்கு திறமை இருக்குன்னு சொல்லுங்க. அவர் நீக்கிறது ஒரு அரசியல் கொள்கையா இருக்க முடியாது. நான் என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியும்ன்றது தான் ஒரு கொள்கையா இருக்கணும். அதை எடுத்து மக்களுக்கு சொல்லணும். இப்ப இருக்கிற 1 பாயிண்ட் அஜெண்டா, ரிமூவ் மோடி, அது அஜெண்டாங்களா? ஏன் ரிமூவ் மோடி? அவர் என்ன அநியாயம் பண்ணிட்டாரு, என்ன ஊழல் பண்ணிட்டாரு? மக்களுக்கு அவசரம் பண்ணாம எதிர்க்க பாகிஸ்தானுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ பண்ணிட்டு இருக்காரா? என்னது இப்ப நடக்கிற அரசியல் என்னதுன்னு நான் கேட்கிறேன். அதனால கிளியரா தெரியுது, அந்த இண்டி அலையன்ஸ் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். நம்ம நாட்டில் பொது தேர்தல் எப்பொழுதும் கூட சம்மர் வெக்கேஷன்ல தான் நடக்கும். வெயில், எல்லாரும் அந்த உருக்குற வெயில்ல கேம்பெயினுக்கு போவாங்க, வேர்த்து ஊத்துவாங்க, மக்களும் வெயில்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுனால அந்த பெரிய ஒரு மக்களை திரள கூட்டிட்டு வந்து பேசி இதெல்லாம் நடக்கும். அதில் நம்மளுக்கு சில சமயம் ரொம்பவே ஸ்ட்ரெனுவஸாக இருக்கும். எல்லா லீடர்ஸும் போகிறாங்க, எல்லா ஊருக்கும் போகிறாங்க, மக்களோட பேசுகிறாங்க. அந்த டைமில் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நான் பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு கட்சி, அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது, எனக்கு 1-2 விஷயத்தில் ரொம்பவே நான் சீரியஸாக ஃபீல் பண்ணுறேன், அதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். பொறுப்போட நம்ம ஒரு கட்சியாக இருந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மதத்தை குறித்து இந்த கீழ்த்தரமா பேசுவோமா? நீ எந்த மதத்தையும் ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கவும் வேணாம், எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம். அந்த
எமர்ஜென்சி காலத்துல இல்லீகலா நீடிக்கப்பட்ட லோக்சபால செக்குலர் சோஷலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனே மாத்தினவங்க, அதுவும் இல்லீகலா நீடிக்கப்பட்ட 5 வருஷம் தானே லோக்சபா, 6வது வருஷம் நடத்தி அந்த அம்மா இதெல்லாம் மாத்தினாங்க. அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு செக்குலர் செக்குலர் செக்குலர்னு பஜனை பண்றவங்களை கேட்கிறேன், எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்க, எந்த மதத்தை எதிர்க்கிறீங்கன்றத நீங்க வாயால சொல்லி சொல்லியே கெடுக்கிறீங்க உங்க காரியத்தை. எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றத பத்தி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம், நிறைய செஞ்சும் பார்த்துட்டோம் நிறைய. எந்த மதத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போறது இந்த நாட்டுல தான். நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன், அந்த மதத்தை கம்ப்ளீட்டா நீக்குவேன், அது டெங்கு, அது இது, அது மலேரியா. என்னங்க இந்த நாட்டுல அவுட்ரேஜ்ன்றது இருக்குதா? இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா? இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான். உங்களை டெங்குங்கிறாங்க, உங்களை மலேரியாங்கிறாங்க, நீங்க ஒழுங்கணும், உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. இதாங்க அரசியல். இதுக்கு தானே அந்த அம்மா 6வது வருஷத்துல செக்குலர்னு போட்டுச்சு. அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க. அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும்? எல்லா மதத்தையும் அழிப்பா பார்க்கலாம், சேலஞ்ச் எடுக்கலாம். வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க, எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல, அதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை 4 அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்க பேசுவோம். இது கோழைத்தனம், இது முழுமையான கோழைத்தனம். அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரவோ கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். இன்னைக்கு ஆளுமையில இருந்துகிட்டே பேசுறீங்க. தைரியமா ஒரு அன்பர் கேட்கிறாரு, பாண்டே, ஏன் மத்திய அரசு மாநில அரசு கோவில்ல இந்த மாதிரி அநியாயம் பண்ணும்போது ஏன் அவங்களோட பவரை காட்டக்கூடாது? நான் வாசன் ஐயா கிட்ட சொன்னேன், பவரை எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாதுங்க. 1. 2வது, நியாயப்படி பார்த்தீங்கன்னா கோவில் அறநிலைத்துறை இதெல்லாம் கூட ஸ்டேட் மேட்டர். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த அறநிலைத்துறையை நடத்துறதுக்கான உரிமை அவங்க கிட்ட தான் இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இல்லை. உத்தராகண்ட்ல மாத்திரம் பண்ணீங்களே அப்படின்னா அது ஆளும் கட்சி, அவங்களும் எங்க கட்சி, அவங்க கிட்ட சொன்னோம், தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அந்த மாதிரி அறிவுரை கொடுத்தா எங்கெல்லாம் கேட்கற டைப் இல்லை. இவர் சொல்றாங்கல்ல, பாண்டே சொல்றாரு இல்ல, தமிழ்நாட்டில் நியாயமா மரியாதையா. இப்போ வாசன் அவர்கள், அவர்களுடைய தந்தையார் எல்லாரும் கூட டிக்னிட்டியோட அரசியல் நடத்துறவங்க. அந்த டிக்னிட்டியோட நடத்துறதுனாலதான் பாண்டே சொன்னாரு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி. நான் அந்த மாதிரிலாம் கணக்கே போட மாட்டேன். ஆனா ஒரு உண்மை இருக்கு, நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அது அந்த டிக்னிட்டியோட இருந்த மூப்பனார் ஐயாவை தான் பிரதமரை ஆக்க உடல அந்த காங்கிரஸ். டிக்னிட்டியோட இருந்த காமராஜரை தான் அவங்க என்னெல்லாமோ பிளான் எல்லாம் போட்டு இறக்கி விட்டாங்க. மூப்பனார் ஐயாவை சிஎம் கூட பண்ண முடியல. அதனால டிக்னிட்டியோட இருந்து கோவில் அறநிலைத்துறை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு உத்தராகண்ட்ல பண்ணீங்களே இங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னா கேள்வியெல்லாம் எப்படி வருது பாருங்க, குழப்பத்துக்கு. அரே, டிக்னிட்டிக்கு மதிப்பு இல்லாதவங்க நம்ம கோவில மாத்திரம் நினைச்சிட்டு உத்தராகண்ட்ல பண்ணேன்னு இங்க இறங்கினா அந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடியவங்க மோடி ஐயா இல்லை. ஆனா நான் உங்களை திருப்பி கேள்வி கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சியில இருந்துகிட்டு இன்னைக்கு மந்திரியாவும் இருந்துட்டு பாண்டே போல ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கு முன்னாடி நான் இந்த கேள்வி கேட்கிறேன், இந்த அம்மா என்ன புத்தி தக்குவா, ஐ மீன் தெலுங்குல சொல்றேன், சாரி, புத்தி தக்குவான்னு, மூளை குறைச்சலா இருக்கா, இவங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலையா விவகாரம், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த அம்மா இப்படி பேசுதேன்னு நினைக்காதீங்க. நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய, நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய, நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க?
மத்திய அரசு அவங்க கோவில சுரண்டி தின்றதை நீங்க கட்டுப்படுத்த கூடாதா? மோடி ஐயா, நீங்க உத்தராகண்ட்ல பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு ஏன் கேட்குறீங்க? உங்களோட ஒவ்வொரு ஓட்டுலயும் இருக்கு அந்த பவர். யாருக்கு போடுறீங்க அந்த ஓட்டுன்னு யோசிச்சு போடுங்க. நான் இதுல நம்ம ஆசைப்பட்டுக்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டான், பிரியாணி பொட்டலம் கொடுத்தான், 6 பாட்டில் கொடுத்துட்டான், நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசு இல்ல புல்லரசா இருப்போம். நமக்கு இது யாரையோ நம்ம சொல்லிக்கிட்டு, ஐயோ அந்த கட்சியா என்னங்க இப்படி, அவங்க ஆட்சியில் இப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. அந்த லேது ஆன்மீகமும் தேசபக்தியும் இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். அதே மாதிரி ஆன்மீகமும் தேசியத்தோட கூட்டணி சேர்ந்தவங்களையும் வாழ வைப்போம், அவங்களையும் ஜெயிக்க வைப்போம். ஏன்னா அந்த கூட்டணியோட தான் நம்ம தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி அரசுக்கோ பலம். ஒவ்வொரு கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறந்த உன்னதமான லீடர்ஸ் எல்லாரும் அவங்க கட்சியில் அவங்க முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட என்டிஏ கூட்டணிக்கு தயவு பண்ணி நீங்க ஓட்டு மாத்திரம் இல்லைங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி ஓட்டு கேளுங்க. எங்களுக்கோசம் கேளுங்க, நாட்டுக்கோசம் கேளுங்க. இந்த நாடு நல்லா முன்னேறணும், நல்ல ஆட்சி இருக்கணும், நம்ம மக்களுக்கு ஒரு டிக்னிட்டியோட வாழ்க்கை இருக்கணும். எப்ப பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சையில நம்ம வாழ வைக்கல, தேவையில்லை. நம்ம சில கட்சிகள் நம்மளை இன்னைக்கு எப்படி டீல் பண்றாங்கன்னா, வெள்ளமா இந்த 1000 ரூபா எடுத்துக்க, உன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா இந்த 500 ரூபா எடுத்துக்க. அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாது. தயவு பண்ணி தூர நோக்கு இருக்கணும். நல்ல விதமான நியாயமான அரசியல் பண்ணுறதுக்கான